பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். அநேகரிடத்தில் நாம் கேட்கும்போது அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே காரியம், என்னுடைய வாழ்க்கை சோதனையான வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது. ஒரு நிம்மதி இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை. எப்பொழுது பார்த்தாலும் குடும்பத்தில் பிரச்சனைகளே வந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை இப்படித்தானா? நான் போகிற பாதை கடினமாக காணப்படுகிறது. நான் சுலபமாக போய் சேர வேண்டிய இடத்திற்கு போய் சேர முடியாதோ என்று அநேகர் சொல்லக்கூடிய காரியம் இது ஒன்றாகத்தான் காணப்படுகிறது. நான் சோதனைக்குள்ளாய் இருக்கிறேன், என்னை விடுவிப்பார் யார் என்று தான் அநேக குடும்பங்கள் கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் சோதனையிலிருந்து விடுவித்து மீட்டெடுப்பேன், நீ பாக்கியவானாய் இருப்பாய் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் குடும்பங்களை பார்த்து வாக்கு கொடுக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதாகமத்தில் நாம் பரிசுத்தவான்களை பார்ப்போமேயானால் எல்லா பரிசுத்தவான்களும் அவரவருக்கு கொடுக்கப்பட்ட சோதனைகளை தாண்டித்தான் பரிசுத்தவான்களாய் நின்றார்கள். அவர்கள் பாக்கியவான்கள் எனப்பட்டார்கள். ஒவ்வொரு சோதனைகள் மத்தியிலும் தன்னை பொருட்படுத்தாமல், தான் செய்யக்கூடிய காரியத்தை பொருட்படுத்தாமல், அந்த சோதனை எனக்குத்தான், ஆண்டவர் எனக்குத்தான் அந்த சோதனையை தந்திருக்கிறார் என்று சொல்லி அதை மன விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டு அந்த சோதனையை கடந்து வந்த பரிசுத்தவான்கள் அநேகர் உண்டு. யோபுவை பற்றி நாம் பார்ப்போமேயானால், யோபுக்கு ஒரு சோதனை கொடுக்கப்பட்டது. ஆனாலும் அந்த சோதனையிலிருந்து அவன் எதுவும் முறுமுறுக்கவில்லை, ஆண்டவரை பற்றி குறை கூறவில்லை. ஆண்டவரை அவனுடைய வாயினால் துதித்து கொண்டிருந்தானே தவிர, நான் இந்த சோதனைக்குள் அகப்பட்டிருக்கிறேன் என்று அவன் ஒரு வார்த்தை கூட தேவனை நோக்கி அவன் கூறவில்லை. யோபு சோதனையை சகித்து கொண்டதினால் அவன் இரட்டைத்தனியான ஆசீர்வாதங்களை பெற்றான் என்று வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. யோசேப்பை பாருங்கள், சகோதரர்கள் குழியில் போட்டார்கள், அவனுக்கு ஒரு சோதனை வந்தது. ஆனால் அவனுடைய பின்பகுதியை பார்ப்பீர்களேயானால் எகிப்தின் அதிபதியாய் அவனை உயர்த்தினார். தானியேலை பாருங்கள், சிங்க கெபிக்குள்ளாடி போடக்கூடிய ஒரு சோதனை வந்தது. ஆண்டவர் அவனை அந்த பாபிலோன் ராஜாவின் அதிபதியாய் மாற்றினார். இப்படி ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஒவ்வொரு சோதனைகளை கடந்து வந்துதான் தன்னை ஜெயித்து கொண்டார்கள். ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் தேவனையே அண்டிக் கொண்டதினால, தேவன் அவர்களோடு கூட இருந்ததினால சோதனையிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டு ஜெயம் பெற்றார்கள். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அநேக சோதனைகள் வந்திருக்கலாம். ஆண்டவரை முறுமுறுத்தவர்கள் உண்டு, ஆண்டவரை எதிர்த்து பேசினவர்கள் உண்டு. நான் வேதம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், அவரை துதிக்கிறேன், ஆராதனை செய்கிறேன், அனுதினமும் ஆலயத்தில் போய் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிறேன். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சோதனையை அனுமதித்திருக்கிறாரே, ஏன் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இந்த சோதனை வந்திருக்கிறது என்று கேள்வி கேட்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், சோதனையை சகித்துக்கொள், சோதனையை சகிக்க பழகிக்கொள். ஆண்டவர் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் சோதனையை சகித்து கொண்டார். ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. யாரிடமும் நான் தெய்வம், நான் என்னை விடுவித்துக் கொள்ள முடியும் என்று கூட அவர் பேசவில்லை. ஆனாலும் நமக்காக அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு எல்லா பாடுகளையும் சகித்து கொண்டார். சோதனையை சகித்து கொண்டார். அவர் சகித்து கொண்டதினால தான் அவர் 3ஆம்
நாள் மரித்தும் உயிர்த்தெழுந்தவராய் நம் மத்தியில் இன்று உலாவிக் கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, நீ சோதனைக்குள் அகப்பட்டு இருப்பாயானால் தேவனை துக்கப்படுத்தாதே. நீ உன்னுடைய காரியத்தை குறித்து தேவனிடத்தில் முறையிடாதே, புறம் கூறாதே, முறுமுறுக்காதே. தேவ சமூகத்தில் விழுந்து கெட, ஆண்டவரே, இந்த சோதனை எனக்கு வந்தது நல்லதுதான், நான் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்வேன் என்று தாவீது சொன்னது போல நீங்களும் சொல்ல பழகி கொள்வீர்களே, ஆனால் சோதனையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். சோதனையை சகிக்கக்கூடிய அந்த இருதயத்தை தேவன் தருவார். உன்னுடைய பலவீனங்களில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். அவர் உன்னை உயர்த்துவதற்கு ஆண்டவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். என் மகன் இந்த சோதனைக்குள்ளாடி இருக்கிறானே, அவனை நான் உயர்த்த வேண்டும். குப்பையில் இருக்கிறவனை கோபுரத்தில் உயர்த்தி வைக்கிற நல்ல தகப்பனைத்தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். விசுவாசத்தோடு, ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த சோதனை எனக்கு நல்லதுதான், இன்னும் அதிகமாய் உம்முடைய வேதத்தை கற்றுக்கொள்ள என்னால் முடியும், உம்மிடத்தில் அதிகமாய் கிட்டி சேர என்னால் முடியும் என்று நமக்குள்ளாடி ஒரு வாஞ்சை வர வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த சோதனையிலிருந்து என் தேவன் என்னை விடுவிப்பார் என்ற விசுவாசத்தோடு நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளலாம். நாம் சோதனையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் அவர் பார்வைக்கு நாம் பாக்கியவானாய் இருப்போம். நாம் பாக்கியவானாய் ஆக்கப்படுவதினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பரிசு என்னவென்றால் தேவனுடைய ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் என்று வசனம் சொல்லுகிறது. நாம் தான் பல பாவங்களை செய்து சோதனைக்குள்ளாக்கப்படுகிறோம். தேவன் நமக்கு சோதனையை வைப்பதல்ல, பிசாசானவன் நம்மை அவன் பக்கம் இழுப்பதற்காக பல சோதனைகளை, பல பிரச்சனைகளை, பல வியாதிகளை, போராட்டங்களை கொண்டு வந்து போட்டு தேவனிடத்துக்கும் நமக்கும் உள்ள தொடர்பை அவன் துண்டித்து விடுகிறான். நாம் ஆண்டவரோடு தொடர்பில் இருக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் இதை என் தேவன் பார்த்து கொள்வார். எந்த பாடுகள் வந்தாலும் இதை என் தேவன் பார்த்து கொள்வார். எந்த வியாதி வந்தாலும் அவர் தொட்டு சுகமாக்க வல்லமை உள்ளவர், அவர் பார்த்து கொள்வார் என்று நீங்கள் விசுவாசத்தோடு அவரையே பற்றி பிடிப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு உண்டான ஜீவ கிரீடம் உங்கள் சிரசின் மேல் வைக்கப்படும். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு நல்ல ஒரு வாக்கு தத்தத்தை தந்தீங்க. ஆண்டவரே, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று ஆண்டவர் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கீங்க. ஆண்டவரே, அநேக சோதனைகள் வந்த போதெல்லாம் நாங்கள் முறுமுறுத்த நாட்கள் உண்டாண்டவரே, உம்மை குற்றப்படுத்தின நாட்கள் உண்டாண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே, எங்களை ஒரு விசை மன்னித்து ஆண்டவரே, எங்கள் சோதனையிலிருந்து தப்பித்து போகக்கூடிய வழியை தேவன் சொல்லி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஞானத்தை தாங்கப்பா. நாங்கள் எந்த பாவ வழிகளிலும் பாவ படுவழிகளிலும் விழுந்து விடாதபடிக்கு அதிலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய கிருபையும் வரத்தையும் தேவன் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கணும். அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய சோதனைகளை தேவன் மாற்றி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். பாடுகளிலிருந்து, வியாதிகளிலிருந்து அவர்களை தேவன் ஜெயம் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். போகிற வருகிற இடங்களில் எல்லாம் உம்முடைய தெய்வீக பாதுகாப்பில் சூழ்ந்திருக்கட்டும். ஆண்டவரே, நீர் அவர்களை மனதார ஆசீர்வதியும். இந்த வார்த்தை எனக்குத்தான் ஆண்டவரே என்று யாரெல்லாம் பற்றி பிடிக்கிறார்களோ அவர்கள் மேலே உம்முடைய கரம் வைக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி, கன, மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.